ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். நாளைக்கு ஈரோட்டில் விஜயுடைய பொதுக்கூட்டத்தை வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாவேக்காவில் மாவட்டம் விட்டு மாவட்டம் சண்டை என்பது அந்த ஈரோட்டு பொதுக்கூட்டத்தில் வச்சுக்கிட்டே நடந்துகிட்டு இருப்பதை பார்க்க முடியுது. கடந்த 2 நாட்களாகவே தாவேக்கால மிகப்பெரிய உட்கட்சி பிரச்சனையும் மிகப்பெரிய சண்டைகளும் நடப்பதை பார்க்க முடியுது. வேட்பாளர் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மீடியாக்களுக்கு செய்தி கொடுத்து கடைசியில் வேட்பாளர் அறிவிப்பு ரத்து செய்யப்படுது. இன்னொரு பக்கம் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தை நேரடியாக மாவட்டத்தை சேர்ந்தவர்களே போய் முற்றுகையிட்டு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆதவ் அர்ஜுனோட படத்தை போட்டதுக்காக புசி ஆனந்த் எங்களை பழி வாங்குறாரு அப்படின்னு சொல்லி குரல்கள் எழுதுவதை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் நான் தாவேக்கா தொண்டர்களுக்கு முள்வேலி கம்பியை அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட நாஞ்சில் சம்பத்துமே அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் தன்னுடைய கட்சியில் நடந்து கொண்டிருக்கும் போதே விஜய் மையான அமைதி காப்பது இப்போ பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கெல்லாம் ஒரு வடிவேல் காமெடி தெரியும். என்னை யாராவது அடிச்சு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு தனக்கு 2 பாடிகார்டை வச்சிருப்பாரு. கடைசியில் பார்த்தா அந்த பாடிகார்டே விவாதம் பண்ணி அவங்களே வடிவேலை அடித்து ஆட்டோவில் ஏற்றிட்டு போகிற காமெடியை எல்லோருமே பார்த்துருப்பீங்க. அது மாதிரி தாங்க தாவேக்கால புசி ஆனந்துக்கு நான் தாண்டா மாலை போடுவேன், நான் முதல் மாலை என்னோட மாலை தான் அப்படின்னு சொல்லி மாவட்டத்துக்கு மாவட்டம் சண்டை போட்டு அந்த ஈரோடு விஜய் பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய அந்த திடல்லையே முதல் நாள் இரவு மிகப்பெரிய சண்டை என்பது நடந்திருக்கு. கடைசியில் யாராவது ஒருத்தராவது மாலை போடுங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தா புசி ஆனந்துக்கு யாருமே மாலை போடலை. நீ மாலை போடுறியா நான் மாலை போடுறியான்னு சண்டை போட்டு மாலையை புசி ஆனந்துக்கு முன்னாடியே தூக்கி வீசிட்டு அங்கேருந்து இடத்த காலி பண்ணியிருக்கிறாங்க. ஆமாங்க, தருமபுரி மாவட்டத்துடைய அந்த நிர்வாகத்திற்கும் ஈரோடு மாவட்டத்திற்கே அந்த நிர்வாகத்திற்கு தான் இந்த சண்டை என்பது நடந்திருக்கு. புசி ஆனந்த் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, ஏன்பா அப்படி சண்டை போடுறீங்கன்னு சொல்லி தடுத்த போதும் கூட, பொதுச் செயலாளரே களத்தில் இருந்த போதும் கூட ஒரு கட்சியுடைய தலைமை மீது கண்ணியம் இல்லை, கட்டுப்பாடு இல்லை. அவர் முன்னாடியே சண்டை போட்டு மாலையை தூக்கி வீசிட்டு போகிற காட்சியை பார்க்க முடியுது. நாளைக்கு பொதுக்கூட்டத்தை வச்சுட்டு முதல் நாள் நைட்டுன்னே அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்தில் ட்ரோல் பண்ணுவதை பார்க்க முடியுது. இதுவாக பரவாயில்லைங்க. இதோட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? தாவேக்காவுடைய வேட்பாளர்கள் அறிவிக்க போகிறோம், எல்லா வேட்பாளர்களும் உடனடியாக அறிவிப்பு என்பது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பை ரத்து பண்ணிட்டாங்க. அதாவது பொதுவாக வேட்பாளர் அறிவிப்பு அப்படின்னா நம்ம எல்லாரும் எப்படி புரிஞ்சிருப்போம், ஒவ்வொரு கட்சியும் விருப்ப மனு வாங்குவாங்க. இப்போ அதிமுகவில் 3 நாட்களாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவில் அப்படி தான் வாங்குவாங்க. சீமான் ஒரு கட்சி மட்டும்தான் அவர் அறிவிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விருப்ப மனு வாங்கி அதை விருப்ப மனு மூலமாக அவங்கள நேர்காணலுக்கு கூப்பிட்டு அவங்கள்ட்ட நேர்காணல் நடத்தி இவர் சரியான நபரா அப்படின்ற ஒரு கலந்தாலோசனை பண்ணி அதுக்கப்புறம் தலைமையை தான் ஒட்டுமொத்த வேட்பாளர் பட்டியலையும் வாசிப்பாங்க. இதுதான் நடைமுறை. ஆனால் தாவேக்கால பார்த்தீங்கன்னா மாநில நிர்வாகியிலிருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் நாங்கள் தான் வேட்பாளர், விஜய் என்ன சொல்கிறது நாங்கள் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்கே இறங்கி பிரச்சாரத்திற்கே போயிட்டாங்க. அதாவது நாமக்கல்ல ஒரு மீட்டிங் நடக்குது திருச்செங்கோடு தொகுதியில். இந்த மீட்டிங்கில் புசி ஆனந்த் கலந்து கொள்கிறார். அதே போல் அருண்ராஜ் XIRSும் கலந்து கொள்கிறார். இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் என்பது அறிவிக்கப்பட போகிறார். புசி ஆனந்தோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் யார் கூட இருக்கிறாங்களோ, யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க தான் திருச்செங்கோடு தொகுதியுடைய வேட்பாளர் அப்படின்ற அறிவிப்பு என்பது மீடியாக்கள் வாயிலாக பரப்பப்படுது. யார் அந்த வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஒத்து பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் காரைக்குடியில் சிவகங்கையுடைய கிழக்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய பிரபு, இவர் டாக்டராக இருக்கிறாரு போல. இந்த பிரபு என்ன பண்ணுறாருன்னா ஒன்றிய செயலரை கூட வச்சுக்கிட்டு களத்துக்கே போய் வாக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஒன்றிய செயலர் என்ன சொல்கிறாரு, அடுத்தபடியாக நம்ம தேர்தலை சந்திக்க போகிறோம் 2026. அதனால் நம்ம எல்லாரும் நம்ம தம்பி தாக்கு பிறகு தான் இங்கே வேட்பாளர் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா வேலை செஞ்சு பண்ணி அந்த பஞ்சாயத்தில் நிறைய வாக்கு வித்தியாசத்தில் ஒரு வெற்றி வரிசை மாதிரி எல்லாரும் கிடைச்சி 2026 தேர்தலை சந்திக்க போகிறோம், தம்பி தான் வேட்பாளர், தம்பிக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. பக்கத்திலேயே அந்த பிரபு இருக்கிறார். உண்மையான மாவட்ட செயலராக என்ன சொல்லியிருக்கணும், பாப்பா இப்படிலாம் பேசக்கூடாது, தலைமை விஜய் அவர் தான் வேட்பாளர் அறிவிப்பார், அது வரைக்கும் அமைதியாக இருங்க, நீங்கள் உங்களோட அன்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தானாங்க ஒரு மாவட்ட செயலர் சொல்லணும்.
ஆனால் நம்மளால கையை கட்டிக்கிட்டு அப்படியே ரசிக்கிறாப்புல. வெறும் ஒரு இடத்துல மட்டும் இது நடக்கல, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பூத் ஏஜென்ட்டுகளெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு யார் உங்க வார்டில் அதிகமான வாக்குகளை வாங்கி தரீங்களோ, எந்த பூத்தில் அதிகமான வாக்குகள் விழுதோ அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிராம் தங்க நாணயத்தை நம்ம பிரபு அவர்கள் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அதே ஒன்றிய செயலாளர் பேசுவதை பார்க்க முடியுது. யார் அதிக வாக்குகள் வாங்குறாங்களோ அந்த பூத்துல வந்து 2 கிராம் தங்க காசு நான் கொடுக்குறேன். நல்லபடியா இப்படி காரைக்குடியில் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் கும்மிடிப்பூண்டியில விஜயகுமார், திருவள்ளூருடைய வடக்கு மாவட்ட செயலாளர், இவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, ஒருபடி மேலே போயிட்டு நான் தான் வேட்பாளர், நான் இங்கே தான் இருப்பேன், என்னுடைய ஓட்டர் ஐடியெலாம் நான் மாற்றிட்டேன், எனக்கு பதவி கொடுக்கும்போது விஜய் வந்து என் காதில் வந்து என்ன தெரியுமா சொன்னார், உங்களை நம்பி தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நீங்கள் தான் பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொன்னார். இது ஏதோ எனக்கு மட்டும் சொல்லலைங்க, ஒவ்வொரு தாவேகா நிர்வாகிக்கும் விஜய் காதில் வந்து இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசுவதை பார்க்க முடியுது. அப்போ தொடர்ச்சியாக 2 மாவட்ட செயலாளர், ஒரு மாநில நிர்வாகி அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கும்போது இதை கண்டுகொள்ளாம விஜய் இருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து சமூக வலைதளத்தில் எழுந்தோன்னே பார்த்தீங்கன்னா, புசி ஆனந்த் ஒரு அவசர அறிக்கையை வெளியிடுறாரு. அதாவது எந்த புசி ஆனந்த், இந்த திருச்செங்கோடு தொகுதியில் அருண்ராஜ் XIRS வச்சுக்கிட்டே மீட்டிங் போட்ட புசி ஆனந்த், இவர் கூட யார் வந்து இப்போ அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க தான் வேட்பாளர்னு சொல்லிட்டு மீடியாக்கள் கசிய விட்டு அதே புசி ஆனந்த் அவசரமாக ஒரு அறிக்கையை விடுறாரு. என்ன அறிக்கை விட்டுருக்காரு அப்படின்னா, வெற்றி வகை சூட போடும் வேட்பாளரை வெற்றி தலைவர் மட்டுமே அறிவிப்பார், வேட்பாளர் அறிவிப்பு தகவல் என்பது உண்மை அல்ல, தொகுதி வாரியான பூத் வாரியான பொறுப்பாளர்கள் ஆலோசனை மட்டுமே அந்த கூட்டத்தில் நடக்குதே தவிர வேட்பாளர் தகவல் என்பது தலைவர் நேர்காணல் பண்ணி அறிவிப்பார், அதுவரை மக்கள் பணி மட்டுமே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் புசி ஆனந்த் வந்து தெரிவிச்சிருக்கிறாருங்க. இவர் சொல்வதை போல உண்மையிலே வேட்பாளர் அறிவிப்பு என்பது அங்கே நடக்கலை, வெறுமன பூத் ஏஜென்ட்டுக்கான கூட்டம் தான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. ஏன் தெரியுமா, அந்த அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இவர் கூட பூஜை பண்ணது வேற யாரும் இல்லை, அருண்ராஜ் XIRS தான். அந்த அருண்ராஜ் XIRS வந்து அந்த மீட்டிங்கில் என்ன பேசினார் அப்படின்னா, நான் சேலத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம், ஆனால் வந்துட்டு எனக்கு சொந்த ஊர் வந்து திருச்செங்கோடு தான், திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டப்பாளையம் தான் என்னுடைய சொந்த ஊர், என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலையுமே நான் திருச்செங்கோடுல தான் வந்து இருந்திருக்கேன், 2009 இந்த தொகுதி என்பது அப்படியே தான் இருக்குது, எந்த வளர்ச்சியும் இல்லை அப்படின்னு சொல்லி புசி ஆனந்தை வச்சுக்கிட்டே மீட்டிங்கில் பேசுகிறார். வேட்பாளர் அறிவிப்பு இல்லை அப்படின்னா ஒருத்தர் இப்படி பேசுவாங்களா, நான் வந்து திருச்செங்கோடு தொகுதி தாங்க, எனக்கு எல்லாமே அங்கே தாங்க நடந்திருக்கு, இந்த தொகுதியில் வளர்ச்சி என்பது நடக்கலைங்க, என் சொந்த ஊர் சேலம் இல்லைங்க இதாங்கன்னு சொல்லிட்டு அருண்ராஜ் IRS அப்படி பேசுவதற்கான காரணம் ஏன் வரப்போகுது? அப்போ அந்த தொகுதியுடைய வேட்பாளராக அவர் தன்னை கருதி கொண்டார், புசி ஆனந்த் அதற்கு ஓகே சொன்னார், வேட்பாளராக அறிவிக்க இருந்திருக்கிறார்கள். கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. உடனடியாக புசி ஆனந்த் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இல்லை விஜய் தான் வந்துட்டு வேட்பாளர்களை தேர்வு பண்ணுவார், வேட்பாளர் அறிவிப்பு என்ற அந்த அறிவிப்பு என்பது தவறான தகவல், போலியானது, நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவசரமாக புசி ஆனந்த் அறிக்கை விடுறாரு. செங்கோட்டையன் எப்படி விஜய்க்கு தெரியாமலே விஜய்கிட்ட கேட்காமே ஜெயலலிதா படத்தை நான் வச்சுக்கிருவேன், விஜய் என்னங்க கேட்குறதுன்னு சொல்லி அவர் ஒரு தனி ட்ராக்கை ஓட்டுறாரோ, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா புசி ஆனந்தும் சரி, அந்த கட்சியுடைய மாவட்ட செயலர்களும் சரி, நான் விஜய்னா சொல்கிறது நாங்கள் தான் எங்கள் தொகுதியுடைய வேட்பாளர்னு சொல்லிட்டு அவங்க தனி ட்ராக்கில் ஓடுவதை பார்க்க முடியுது. கட்சியுடைய மாவட்ட செயலர்கள் மாநில நிர்வாகிகள் கூட்டத்திலேயே கட்சி தலைவர் பங்கேற்கலைன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதான் செய்யும். சரி, இதுவாவது தலைமை அலுவலகத்தில் நேரடியாக நடக்காதது, வேறு இடங்களில் வெவ்வேறு இடங்களில் அந்தந்த கட்சியுடைய மாவட்ட செயலர்கள் தன்னைத்தானே அறிவிச்சுக்கிறது என்பது, தன்னைத்தானே வேட்பாளராக தருவது என்பது இயல்பு தான் அப்படின்னு கடந்து போனாலும் கூட கட்சியுடைய தலைமை அலுவலகத்திலேயே நீதி கேட்டு போராட்டம் நடந்திருக்கு. அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர், இவர் அதிகமான பணத்தை வாங்கி கொண்டு தான் பொறுப்பு என்பது போட்டு கொடுக்குறாரு, பணம் கொடுத்தாதான் கட்சியில் பதவி என்பதே கிடைக்குது, இதற்கு தலைமை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பிரதிநிதி போய் ஒரு போராட்டத்தை பண்றாரு. இந்த போராட்டம் உண்மையிலே தாவேக்கால பணத்தை வாங்கிக்கிட்டு தான் இந்த மாதிரியான பதவிகளை போட்டு கொடுக்குறாங்களான்னு பார்த்தா அது உண்மைதான். ஏன்னா புசி ஆனந்தே ஒரு கூட்டத்தில் வெளிப்படையாக மீடியாக்கள் முன்னாடியே வந்து பேசியிருக்கிறாரு, பணத்தை வாங்கிக்கிட்டுலாம் பதவி போட்டதாக தெரிஞ்சிச்சுன்னா தொலைச்சி போடுவேன், விஜய் சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் பேசக்கூடிய காட்சிகள் ஏற்கனவே வீடியோக்களாக சமூக வலைதளத்திலையும் மீடியாக்களையும் இருப்பதை பார்க்க முடியுது. அப்போ கட்சியில் பணத்தை வாங்கிக்கிட்டு தான் பதவி என்பதே போடப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு காரணமா, இதுக்காக தான் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டாங்களான்னு சொல்லி பார்த்தா
பிரச்சனை வேற ஆங்கிள் போகுது. ஏன்னா இது மட்டும்தான் பிரச்சனைனா நேரடியாக ஒருத்தர் மட்டுமே விஜயையோ அல்லது புசி ஆனந்தையோ அல்லது இன்னப்பிற நிர்வாகிகளோ பார்த்து அந்த கோரிக்கை மனுவை கொடுக்கலாம் அல்லது புகாரை வந்து தெரிவிக்கலாம். இப்படியெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும்போது இவ்வளோ பெரிய படையை திரட்டி கொண்டு தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய அளவுக்கு இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், இந்த ஐடியாவை யார் கொடுத்தது அப்படின்ற பின்னணியில் விசாரித்து பார்க்கும்போது தான் உண்மையான பிரச்சனை என்னன்னு தெரியுது. அதாவது இந்த போராடக்கூடிய நிர்வாகி இருக்கிறார்ல, இவர் ஆதவ அர்ஜுனா படத்தை பேனர்லேயும் போஸ்டர்லேயும் பயன்படுத்திட்டாராம். அது எப்படியா நீ ஆதவ அர்ஜுனா போட்டோவை பயன்படுத்தினா அப்படின்னு சொல்லி அந்த மாவட்ட செயலாளர் இவரை கட்சியிலேருந்து நீக்கியிருப்பார் போல. அப்போ புசி ஆனந்த் விஜய் ஃபோட்டோ தான் போடணும், நீ என்ன இவர் ஃபோட்டோ தான் போடுற அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபோட்டோவை பயன்படுத்தி நிர்வாகியை நீக்கிட்டாங்க என்பதற்காக தான் ஆதவ அர்ஜுனாவே இப்படி ஒரு ஸ்கெட்சை போட்டு கொடுத்து வந்து தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுன்னு சொன்னாரா அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் எழாமல் இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா தனிப்பட்ட புகாரை தனிப்பட்ட நபர்கிட்ட கொடுக்கலாம். இப்படி மக்களை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ற அளவுக்கு கட்சி மீது அவ்வளவு அளப்பரிய நன்மை இருந்துச்சுன்னா மீடியாவுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்திருக்க மாட்டாங்க. அப்போ கட்சியின் மீதான நன்மையும் கிடையாது அக்கறையும் கிடையாதுன்றப்போ இது ஆதவ அர்ஜுனாவுடைய பிளானாக இருக்குமோ, புசி ஆனந்துக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் இடையே பிரச்சனை என்பது வந்துவிட்டதோ அப்படின்றதை காட்டுவதாக தான் இந்த போராட்டம் அமைஞ்சிருப்பதாக என்னால் கருத முடியுது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத் அந்த கட்சியில் போய் இவர் இணைவதே தப்பு அப்படின்ற பேசுபொருள் என்பது ஒட்டுமொத்த சமூக வலைதளத்தில் வைக்கப்பட்டுச்சு. இவர் ஏன் இப்படி கட்சி மேலே கட்சி மாறிக்கிட்டு இருக்கிறாரு, ஏன் இப்படி கடைசி காலத்தில் தவறு மேல் தவறு பண்ணுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது ஏன் வச்சாங்க அப்படின்னா, இந்த கட்சி இவருக்கு செட் ஆகாது அப்படின்ற இவர் தூய தமிழில் பல வரலாறுகளை அடுக்கி பேசக்கூடிய நபர். இவங்க வந்து வைப் பண்ணுறவங்க, இவங்கள்ட்ட போயிட்டு இப்படிலாம் பேசுனா அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கே பிடிக்காது, அப்புறம் எப்படி அந்த தொண்டர்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற பார்வை தான் எல்லாராலும் வைக்கப்பட்டுச்சுல. அது வைக்கப்பட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா நடந்துருச்சுங்க. ஒரு கூட்டத்தில் முதல் கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத் பேச போறாரு. பேசுவதற்கு முன்னாடியே அந்த நிர்வாகியை திட்டிக்கிட்டே போறதை பார்க்க முடியுது. பீடிகைகளை இதாவது பரவாயில்ல, பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவர் பேசுறதை மதிக்காம பின்னாடி எவனோ ஒருத்தன் தொண பேசிட்டே இருந்திருப்பான் போல. நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அமைதியாரியான்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடியே செய்வதை பார்க்க முடியுது. ஏன் ஒரு கட்சியில் புதுசாக போய் இணைஞ்சிருக்கிறாரு, அந்த கட்சியுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் இப்படி பொது இடத்துல கேமரா முன்னாடி அவமானப்படுத்தினா நாளைக்கு உங்களை மீட்டிங்க்கு அவன் கூப்பிடுவானா? இப்போ எப்படி செங்கோட்டையன் போய் இணைஞ்சாரோ, இணைஞ்சு இவங்க கட்சிக்கு ஏற்ற வைப்பு மாதிரி மாறிக்கிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா 84 கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க, அனுமதி கொடுக்க மாட்டுறாங்க, இப்படியெல்லாம் பொய்யை கேட்குறாருல. அந்த கட்சி எப்படி தலைவர் பொய்யை கேட்குறாரோ அதுக்கு ஏற்றாப்புல செங்கோட்டையன் தன்னையும் அதுக்கு உட்படுத்தி கொண்டு தானும் ஒரு பொய் பேசும் நபராக மாறிக்கிட்டாருல்ல. ஏன்னா இப்போ கூட வந்து புதுச்சேரியில் மீட்டிங் நடந்துச்சு. பாஸு QR கோடு இருந்தால் தான் உள்ளே விடுவோம் அப்படின்ற கட்டுப்பாடு இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் ஈரோட்டில் அப்படி எந்த கட்டுப்பாடும் கிடையாது, யார் வேண்டுமானாலும் வந்து தலைவரை பார்த்துட்டு போனான்னு சொல்லிட்டு செங்கோட்டையனே சொல்கிறாரு. ஆனால் அந்த கட்சியுடைய அருண்ராஜ் XRISலேருந்து நாளைக்கு விஜய் பேச போகிற விஷயம் வரைக்கும் என்ன இருக்கும், தமிழ்நாடு அரசு எங்களுக்கு கட்டுப்பாடு மேலே கட்டுப்பாடு போடுறாங்க, நிபந்தனை மேலே நிபந்தனை போடுறாங்க, என்ன ஸ்டாலின் சார் பயமா அப்படின்னு சொல்லி தான் தலைவரே பேச போகிறாரு. அப்போ அதற்கு ஏற்றாப்புல செங்கோட்டையன் தன்னை வடிவமைச்சு கொண்டாருல பொய்களை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி இவராக மாற்றிக்கிடுவாருன்னு பார்த்தா அங்கே போய் ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதான் சின்ன பசங்க அவங்க கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, தன்மானம் பார்ப்பாங்க. அப்போ இவர் அதற்கு ஏற்றாப்புல வடிவமைச்சுக்கிடுவாருன்னு பார்த்தா அங்கே போய் ஒரு சண்டை போட்டு தனக்குத்தானே வந்து உழ வச்சுக்கிட்டாரு அப்படின்றதான் இன்னைக்கு என்னுடைய எல்லோருடைய பார்வையாக இருக்கு. அப்போது ஒரு செட்டாகாத கட்சிக்குள்ளே போனால் என்ன நடக்கும் அப்படின்றதற்கு முதல் உதாரணமாக முன் உதாரணமாக நாஞ்சில் சம்பத்துடைய அந்த முதல் கூட்டமே அமைஞ்சிருப்பதை பார்க்க முடியுது. இப்போ இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் எங்கே இருக்காருன்னே தெரில. ஒரு பக்கம் மீடியாக்களில் அவர் கோவா போயிட்டாருன்றாங்க, இன்னொரு பக்கம் அது உண்மை இல்லைங்க அவர் வீட்டில் தான் இருக்காருன்றாங்க. செங்கோட்டையன் மிகப்பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட விஜய் பேசினார், ஃபோனில் பேசினார், இல்லை வீடியோ காலில் வந்து பேசினார் அப்படின்ற செய்திகள் ஏதாவது வந்துச்சா? அதுவும் கிடையாது. தன்னிச்சையாக செங்கோட்டையன் இயங்கிட்டு இருக்கிறாரு, தலைவர் கட்டுப்பாடு இல்லாமல். புசி ஆனந்த் அங்கே போய் இருக்கிறாரு. ஆதவ அர்ஜுனா 2 நாளாக ஆளையே காணா ஈரோட்டில். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு காலையில் போயிட்டு ஆதவ அர்ஜுனா போயிட்டு அங்கே வந்து அந்த மீட்டிங் இடத்த பார்வையிடுவதை பார்க்க முடியுது. இப்படி இந்த கட்சி கட்டுப்பாடு இல்லாமல் கட்டுக்கோப்பே இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருக்கு. கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த கட்டுக்கோப்போட கட்டுப்பாடுடன் எடுத்து போவாருன்னு பார்த்தா
ஒன்றுமே இல்லைங்க. அந்த கட்சியுடைய கொள்கை தலைவர்களை பாருங்க. காமராஜர் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை வந்து வழிநடத்தி அகில இந்திய தலைவராக மாறினார். வேலு நாச்சியார் மிகப்பெரிய ஒரு போர் வீராங்கனை. பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு எதிராக ஹைதர் அலி, திப்பு சுல்தானோட கூட்டணி அமைத்து கொண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திய ஒரு வீராங்கனை. அஞ்சலை அம்மாள் மிகப்பெரிய ஒரு போராளி. அதே போல் அம்பேத்கர் சாதி ஒழிப்பில் மிகப்பெரிய அளவுக்கு, அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சாதி ஒழிப்பு பேசுவதை காட்டிலும் மகாராஷ்டிரா போன்ற வடக்கு மாநிலத்தில் இது போன்ற பிரச்சாரத்தை செய்வது அவ்வளோ எளிதில்லை. அப்படி கொள்கை தீரத்தோடு அவர் வந்து போராட்டத்தை பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தந்தை பெரியார், அவரெல்லாம் வந்துட்டு இவர் பக்கத்தில் கூட சேர்க்கக்கூடாது. அவருடைய குடும்பமே பல கட்டுப்பாடுகளை போட்டும் கூட அதையும் மீறி செயல்பட்ட ஒரு நபர் தான் தந்தை பெரியார். சமூகத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர், விடாப்பிடியான கொள்கை கொண்டவர். நான் இதை நினச்சேன்னா இதை நடக்கணும், இதை இல்லாமல் சமரசம் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இல்லை அப்படின்றத கோர்ட்டில் கூட சொன்னவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபரை இவர் கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாரு. இப்படி 5 கொள்கை தலைவர்களுக்கும் உரிய அந்த பண்பு விஜய் கிட்ட சுத்தமாக இல்லவே இல்லை. அது எப்படி அப்புறம் வைக்க முடியுது? ஒன்றும் கொள்கையை பின்பற்றணும், இல்லை அவங்களுடைய பண்புகள் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் கட்சி அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கட்டும், இப்போ என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கட்சி எப்படிப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கும்? நீங்கள் இளைஞர்களை நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே இல்லாத தற்குறிகளாக மாற்றுறீங்க. அரசியலுன்னு வந்துட்டீங்கன்னா அரசியல் அறிவே அவங்களுக்கு புகட்டணும். ஆனால் அது எதுவுமே செய்யாமல் இப்படியான விஷயங்களை நீங்கள் செய்யும் போது அவங்களை கண்டுகொள்ளாமல் கட்டுக்கோப்பு இல்லாமல் விடும்போது ஒவ்வொரு முறையும் இது போன்ற நிபந்தனைகள் உங்களுக்கு அரசாங்கமும் கோர்ட்டு விதிக்க தான் செய்யும். ஒவ்வொரு முறையும் கட்டுப்பாடு இல்லாமல் நடக்க தான் செய்வாங்க. இப்படியான கட்டுப்பாடுகள் விதிப்பதன் மூலமாக, இப்படியான தொண்டர்களை வழிநடத்தாமல் இருப்பதன் மூலமாக நாளைக்கு உங்களுக்கு தான் அது பிரச்சனையாக மாறும் அப்படின்றதான் யதார்த்த உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாவது கட்சி தலைவர் போல நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை. நன்றி.